குழந்தை வந்து ஒரு மாடை தேடிட்டு யார் யாரெல்லாம் சந்திக்கிறான் அண்ட் எப்படி வந்து ஹீல் பண்றான் ஜனங்களை இந்த ப்ராசஸ் அவனையும் அறியாம. பூஜாரி வந்து அங்க நமாஸ் பண்ணிட்டு மௌல்வி சாப்னு அவரை கூப்பிடுறேன், அவரும் சிரிச்சு விட்டுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியுது இது வந்து இந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது சத்யபிரகாஷ் பண்ணாருன்னு. தட் நாம வந்து இன்ஃபேக்ட் நாம அவர்கிட்டயும் பேச போறோம் இந்த பாட்காஸ்ட்ல. நான் ஆல்ரெடி பேசிட்டேன், அதை வந்து நாங்க இப்ப டிரான்ஸ்லேட் பண்ணி போடுவோம். என்ன அவர்கிட்ட கன்னடத்துல பேசி அதை நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல போறோம் கொஞ்ச நேரத்துல. வணக்கம் மக்களே, நான் பிரதீப். இது சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட். இது சீசன் 4. இந்த சீசன்ல நம்ம முழுக்க குழந்தைகள் திரைப்படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அண்ட் இந்த எபிசோட்ல நம்ம ஒரு கன்னட மொழி திரைப்படத்தை பத்தி பேச போறோம். அண்ட் இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு என்னோட சுபாஜே ராவ் மேம் இருக்காங்க. ஸோ இவங்களை பத்தி சொல்லணும், ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, ஷீ இஸ் அ வெரி நோன் ரிவ்யூவர். அண்ட் இவங்களோட ப்ரொஃபைலே வந்து பாத்தீங்கன்னா, ஷீ இஸ் ஒர்க் வித் ஹிந்து. அண்ட் இப்போ வந்துட்டு she's working with multiple outlets. The News Minuteல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபிலிம் கம்பெனியன்ல இந்த மாதிரி நிறைய அவுட்லெட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் she's a very well known film critic and I have loved so much of her works. அண்ட் எனக்கு வந்து இவங்க எப்படி அறிமுகமானாங்க அப்படின்னா, அந்த அதர் பனானா பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அதுல நான் ரெகுலரா வந்து எபிசோட்ஸ் கேட்டுட்டு இருப்பேன். அப்போ ஒரு டைம்ல வந்து மேடம் வந்து எனக்கு அறிமுகமானாங்க. விச் மீன்ஸ் நான் லிசன் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் வந்து அவினாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரிவ்யூவர் இருக்காரு. ஸோ அவர் மூலமா தான் வந்து எனக்கு மேம் அறிமுகம். ஸோ மேம், இட் இஸ் ரியலி ஹானர் டு ஹேவ் யூ ஆன் மை ஷோ. வெல்கம் டு தி ஷோ மேம். ரொம்ப தேங்க்ஸ் பிரதீப். நாம வந்து இந்த ஷோ ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் ஓவர் டியூ நான் சொன்ன மாதிரி. சாரி அபவுட் தட். நம்ம டைமிங்ஸ் எதுவுமே செட் ஆகாம இருந்தது. பட் சோ குட் டு பி ஹியர் நவ். எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா, தமிழ் வந்து என்னோட மனசோட மொழி. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் தமிழ்நாடு. இப்ப கடைசி 7 வருஷமா கர்நாடகால இருக்கேன். அண்ட் இந்த 7 வருஷமா கன்னட படங்களையும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் கிரேட் டு ஸ்பீக் இன் தமிழ் அபவுட் அ கன்னடா ஃபிலிம். ஓகே, இட் இஸ் மை பிளஷர் மேம். உண்மையை சொல்லணும்னா, அண்ட் ஓவர் டியூ ஆனாலும் கடைசியில வந்துட்டு we are able to do it. So I'm really happy about that. Yes, same here. Okay, so alright. இப்போ நம்ம பேச போற படம் பேர் வந்து ஒண்டல்லா இரடல்லா. இது வந்து 2018 சத்யபிரகாஷ் அப்படின்றவர் வந்து இயக்கிய திரைப்படம். மேம், நம்ம ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒரு சின்ன ஒன்லைன் மாதிரி சொல்ல முடியுமா, இஃப் யூ டோன்ட் மைண்ட்? ஸோ இது வந்து 2018 வந்த ஒரு படம். ஒண்டல்லா இரடல்ல, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல அப்படின்னு லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் சொல்லலாம். ஒரு விதத்துல ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா, அந்த சைல்ட் ஆக்டர் இந்த படத்துல சமீராங்கிற கேரக்டர் நடிச்ச அந்த குழந்தை ரோஹித்னு, அவ வந்து he won the national award for best child actor and this film also won the best feature film for national integration. Oh, okay. நான் வந்து yeah it did. நான் இந்த படத்துல தியேட்டர்ல பார்த்தேன். சாரி, எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் தெரியல இன்னைக்கு. இந்த படத்தை நான் தியேட்டர்ல பார்த்தேன் அண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்டம்ப்ட். பார்த்தப்ப நான் மங்களூர் வந்து ஒரு வருஷம் இருந்தது, அப்பதான் அந்த படத்தை பார்த்தேன் நானு. அண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் இன்கிரெடிபிளி மூட். எவ்வளவு ஒரு சிம்பிள் ஸ்டோரி லைன், எவ்வளவு அழகா காமிச்சிருந்தாங்கன்னு. So the storyline is about this boy Samira who's from a Muslim household. அவனோட ஒரு பெட் கவ் இருக்கு, அதோட பேரு பானுன்னு. பானு வந்து ஒரு நாள் காணாம போயிடுறா. அண்ட் சமீரா வந்து ரொம்ப ப்ரொடெக்டடா அவனோட ஒரு குட்டி ஒரு பியூட்டிஃபுல் ஈகோ சிஸ்டம்ல இருக்கான். பக்கத்து வீட்டுல எல்லா ரிலிஜன் ஜனங்களும் இருக்காங்க. அவன் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த ஊர்ல இருந்து அவன் திடீர்னு வந்து வெளி ஊருக்கு போறான். ஹிட்டிங் த சிட்டி இன் சர்ச் ஆஃப் பானு விட்டுட்டு அவனால இருக்கவே முடியாது. அவன் தேடி போறான். அப்ப அவன் என்கவுண்டர் பண்ண மத்த ஜனங்கள், அவங்களோட கஷ்டங்கள், அண்ட் ஹவ் இந்த ஒரு குழந்தை வந்து ஒரு மாடை தேடிட்டு யார் யாரெல்லாம் சந்திக்கிறான் அண்ட் எப்படி வந்து ஹீல் பண்றான் ஜனங்களை இந்த ப்ராசஸ் அவனையும் அறியாம. அவன் வந்து ஹீஸ் நாட் ஆக்டிங் லைக் இங்கிலீஷ்ல நம்ம ப்ரிகாஷியஸ் சைல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப வந்து வளர்ந்த ஒரு குழந்தையாராம நிஜமாவே சின்ன குழந்தை. அவனுக்கு வேணுங்கிறது பானு மாத்திரம்தான். இட் கேன் மீன் அவன் வந்து கோயிலுக்கு போய் பூஜாரி வந்து அங்க நமாஸ் பண்ணிட்டு மௌல்வி சாப்னு அவரை கூப்பிடுறேன், அவரும் சிரிச்சு விட்டுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியுது இது வந்து இந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது. சோ இந்த படம் வந்து எதனால ரொம்ப பிடிச்சது எனக்குன்னா, இட் வாஸ் என்டையர்லி ஷாட் த்ரூ த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அ சைல்ட்.
ஆமா. சமீரோட வேர்ல்ட் வியூல நாம அந்த படத்தை பாக்குறோம். தட் இஸ் ஒரு சின்ன குழந்தையோட இன்னசென்ட்ல நமக்கு வந்து உலக விவரம் புரியாத ஒரு டைம்ல நம்ம வாழ்க்கை வந்து அப்ப ரொம்ப கிளியரா இட் இஸ் பிளாக் அண்ட் ஒயிட். கிரேங்கிற ஒரு கான்செப்டே இல்லாத ஒரு ஏஜ் அது. அந்த ஏஜ்ல அவனுக்கு என்னென்ன தெரியுது, அவனோட குட்டி குட்டி பயங்கள், நிறைய பெரிய பெரிய சந்தோஷங்கள், குட்டி சந்தோஷங்கள், அண்ட் அவனோட திஸ் மேஜர் லவ் ஹி ஹாஸ் ஃபார் பானு. இட் இஸ் it is very sensitive film because it deals with a sensitive topic and ரொம்ப சென்சிட்டிவா எடுத்திருப்பாரு டைரக்டர். கொஞ்சம் சில இடத்துல கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்னு தோணும் சில கேரக்டர்ஸ், நாட் சமீரா, சில மற்ற கேரக்டர்ஸ். பட் ஒரு படத்தோட இன்டென்ட்னு சொல்லுவோம் இல்லையா, இன்டென்ட் வந்து ரொம்ப ஆனரபிளா பட்டுது இந்த படத்தோட இன்டென்ட் எனக்கு. லைக் அதோட இன்டென்ஷன் வந்து நான் வந்து ஒரு நல்ல கதையை சொல்லணும்னு நினைக்கிறேங்கிறது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த காலத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு படமா நான் அதை பார்த்தேன். ஓகே ஓகே, பெர்ஃபெக்ட். ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ மேம். ஏன்னா லிட்டரலா நிறைய சீன்ஸ்ல வந்துட்டு கேமரா ஆங்கிள் கூட வந்துட்டு சமீரா ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். சமீரா வந்துட்டு அண்ணாந்து பாக்குற மாதிரி இருக்காது அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் பர்சனலா. ஐ மீன் இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் யோசிச்சு பாக்குறப்போ அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் எடுத்தாரு அவரு. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த படம் வந்து நேஷனல் இன்டகிரேஷனுக்காக வாங்கினது, நேஷனல் அவார்டு வாங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு டச் அப்பான் தட் பாயிண்ட். ஏன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து we'd like to discuss a little bit deeper. So again நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்க. பட் நான் வந்து அந்த பையன் வந்து அந்த பூசாரி கிட்ட போய் கேட்பான் இல்லைங்களா, இது வந்து இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பூசாரி வந்து சும்மா எல்லாருமே ட்ரீட் பண்ற மாதிரி நார்மலா தான் ட்ரீட் பண்ணுவாரு. பட் மௌலா சாப் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து டக்குன்னு வந்து ஷாக் ஆவாரு. சோ நான் வந்து என்ன நினைச்சிட்டேன் அப்படின்னா, ஓகே ஏதோ ஒரு பெரிய கலவரம் மாதிரி நடக்க போகுது, ஏதோ ஒரு பிரச்சனை பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு பாக்குறப்போ கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா வந்துட்டு he was very friendly and வந்து அப்படின்ற மாதிரி வந்து பேசினாரு. ஸோ ஐ கைண்ட் ஆஃப் ஃபெல்ட் தட் இது வந்து நம்ம மைண்டோட இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கு, நம்ம நாடு இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல வந்துட்டு கைண்ட் ஆஃப் பிளேட் இன் மை மைண்ட். அதாவது நான் என்ன பண்ணி யோசிச்சேன் அப்படின்னா, ஹீஸ் ட்ரைங் டு, அதாவது அந்த பையன் பண்றனா இல்ல மனுஷங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு நல்லதை வந்துட்டு மட்டும் இந்த படத்துல அவர் காட்டின மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஐ திங்க் அது ரொம்ப இன்டென்ஷனலா சத்யபிரகாஷ் பண்ணாருன்னு. தட் நாம வந்து இன்ஃபேக்ட் நாம அவர்கிட்டயும் பேச போறோம் இந்த பாட்காஸ்ட்ல. நான் ஆல்ரெடி பேசிட்டேன், அதை வந்து நாங்க இப்ப டிரான்ஸ்லேட் பண்ணி போடுவோம். என்ன அவர்கிட்ட கன்னடத்துல பேசி அதை நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல போறோம் கொஞ்ச நேரத்துல. ஸோ அவர்கிட்ட பேசினப்போ அவர் இதுதான் பாயிண்ட் அவுட் பண்றாரு. தட் இஸ் நான் வந்து ஒரு பாசிட்டிவ் படம், குழந்தைங்களுக்கு வந்து படத்து மூலமா என்ன தெரியணும்னு நான் காமிக்கணும்னு நினைக்கிறேனோ அது என்னன்னா, உலகம் வந்து அழகானது, உலகத்துல இருந்து ஜனங்க நல்லவங்க அப்படின்னு நான் காமிக்க நினைக்கிறேன்னு அவர் நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ பண்ணப்ப சொல்லியிருந்தாரு அவர் எனக்கு. ஸோ ஐ திங்க் அந்த படம் வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் எடுத்திருக்கு. தட் ஒரு குழந்தை வந்து ஒன்னும் தெரியாத ஒரு குழந்தை சின்ன ஊர்ல இருந்து பெரிய ஊருக்கு போறான். அந்த பெரிய ஊர்ல அவன் யார சந்திக்கிறான், அவங்க கிட்ட அவனுக்கு என்னென்ன அனுபவம் கிடைக்குது. நாம என்ன ஆசைப்படுவோம், நார்மலி ஒரு குழந்தை வந்து ஒரு நம்ம வீட்டு குழந்தை பக்கத்து வீட்டுக்கு போச்சுன்னா அங்க நல்ல அனுபவம் கிடைக்கணும்னு தான் நினைப்போம். So I think it's a very simplistic way of looking at it. But I think இந்த காலத்துக்கு இந்த மாதிரி சில டைம் கொஞ்சம் ஒரு சிம்பிளிஸ்டிக் ஐடியலிஸ்டிக் வியூ ஆஃப் த வேர்ல்டும் இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தோணுச்சு. இட் வாஸ் வெரி காமிங் இந்த படம் பாக்குறது. தட் இப்படி ஏன்னா நான் எனக்கு இப்ப 48 வயசு. நான் வளர்ந்த ஊர் அந்த மாதிரி, நான் வாழ்ந்த வாழ்க்கை அந்த மாதிரி. So எனக்கு it was like going back to that time. Okay. Yeah, it was a more innocent time, and I think this film shows that it is possible to be innocent in today's day and age too. Yeah. அண்ட் கண்டிப்பா மேம். அண்ட் எனக்கு வந்து ஒரு சில சீன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் வெரி ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு சீன் அது. பட் நான் வந்து மனசு விட்டு சிரிச்சேன், டு பி ஹானஸ்ட். ஏன்னா யூஸ்வலா வந்து என்னன்னா இந்த மாதிரி சீனுக்கெல்லாம் வந்துட்டு சிரிச்சா இதெல்லாம் காமெடி சீனே இல்லையே அப்படின்னு. பட் நான் வந்து அந்த இடத்துல இருந்துகிட்டு நான் வந்து சமீராவா என்ன கற்பனை பண்ணிக்கிட்டேன். ஸோ இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அந்த மாதிரி வந்து ஐ ஃபீல் இட். அண்ட் ஐ ரியலி இந்த படத்தை வந்து என் பையன் கூட உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேற்று படம் பார்த்ததுக்கு அப்புறம் திருப்பி ஒரு தடவை ரீவாஷ் பண்ணி என் பையனோட உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ உட்காருவானான்னு எனக்கு தெரியல, பட் ஐ ரியலி வாண்ட் டு டு தட். Yeah, no, it's a nice film to go back to, even for adults. Like I keep revisiting parts of this film. It is a nice throwback to a very innocent time. கண்டிப்பா. So it's nice to like நமக்கு வந்து இப்ப வந்து நமக்கு கிரே என்னன்னு தெரியும், டார்க் கிரே என்னன்னு தெரியும். பட் ஒயிட்ட பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு இல்லையா? கண்டிப்பா. அந்த மாதிரி எனக்கு இந்த படம் இது எப்பவுமே வந்து இந்த படத்தை நினைச்சாலே ஒரு சிரிப்பு, ஒரு ஸ்மைல் வரும் முகத்துல.
ஏன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சமீராவோட அந்த ஆக்ட் பண்ண அந்த குழந்தை. கண்டிப்பா மேம். அண்ட் சமீராவை பத்தி நான் பேசணும் மேம். பட் அதுக்கு முன்னாடி இந்த கேள்வி நான் கண்டிப்பா கேட்டே ஆகணும்னு நினைக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் படம், சில்ட்ரன்ஸ் மூவி அப்படின்னா என்ன? What are the movies do you define as a children's movie? Okay, so in my opinion, a children's film is something that is meant for children. It is not about children. About children ங்கிறது it's a film about children சொல்லிடலாம். சில்ட்ரன்ஸ் ஃபிலிம்னா குழந்தைங்களுக்காக எடுத்தப்பட்ட படம், குழந்தைங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல எடுக்கப்பட்ட படம், குழந்தைங்களோட உலகத்தை சார்ந்த ஒரு படம், அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவங்களுக்கு அந்த வயசுல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ. நமக்கு பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் ஃபெரரோ ராஷர் சாக்லேட் பிடிக்கலாம், அந்த சின்ன வயசுல அந்த சின்ன ஆரஞ்சு மிட்டாய் வேணும்ல, அந்த ஆரஞ்சு மிட்டாய் தான் அப்போதைக்கு இம்பார்ட்டன்ட். சோ அந்த ஆரஞ்சு மிட்டாய் லெவல்ல எடுக்கப்படக்கூடிய ஒரு படம். அதுக்குன்னு ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கா பேட் டெக்னிக்கல் இதோட எடுக்கணும்னு நான் சொல்லல. பட் குழந்தைங்க ரசிக்கக்கூடிய ஒரு படம். வேற இங்க இன்னொரு கேட்டகரி படம் இருக்கு, குழந்தைங்களை வச்சு எடுக்கிற படம், பட் அது ஆக்சுவலி பெரியவங்களுக்கு ஒரு பாடமா எடுக்கிற படம். அது நான் குழந்தைங்க படம்னு சொல்ல மாட்டேன். தட் இஸ் மோர் a lesson for adults to tell them, listen, குழந்தைங்களை இப்படி நடத்தாதீங்கன்னு. குழந்தைங்க படம்ங்கிறது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க பாக்குறதுக்கோசரம் எடுக்கிற ஒரு படம். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்களோட பிரச்சனைய கூட டீல் பண்ற மாதிரி கூட இருக்கலாம், அப்படி சொல்லலாமா மேம்? ஆமா, எடுக்கலாம். அத சிம்பிளா சொல்லலாம். ஏன்னா அந்த வயசுல அதுதான் அவங்களால ஏத்துக்க முடியும். சோ அவங்களுக்கு இன்ஃபேக்ட் சத்யபிரகாஷ் நம்ம கிட்ட பேசுறப்ப அதை சொல்லுவாரு, I'll talk about that in detail there. பட் அவர் என்ன சொன்னாருன்னா, இன்னும் ரீசெண்டா இப்ப இல்லாம அவர் இப்ப அடுத்த படத்துக்கு ரெக்கி எங்கேயா போறப்ப கிராமத்துல இருந்து அவசரமா குழந்தைங்க வீட்டு சொல்லுவாங்களாமா, என் பையனுக்கு உங்க படம் ரொம்ப பிடிக்கும், என் பொண்ணுக்கு உங்க படம் ரொம்ப பிடிக்கும்னு. அண்ட் அவர் சொல்றது the kind of positive impact இந்த படத்துக்கு இருந்திருக்கிறது எனக்கு அவ்வளவு சந்தோஷம் மேம். ஏன்னா அவ்வளவு குழந்தைங்க ரசிச்சிருக்காங்க அந்த படத்தை அப்படின்னு. கண்டிப்பா. ஓகே. அண்ட் நான் இப்போ ஃப்ரம் தி ஸ்டார்டிங் நான் நோட் பண்ணப்போ நீங்க சமீரா பத்தி ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா பேசுனீங்க மேம். சோ உங்களுக்கு சமீரா கிட்ட அந்த பையன், பீட் ரோஹித் அந்த பையன் இல்ல சமீரான்ற கேரக்டர் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அண்ட் ஏன் அவன் சமீரா நடிக்கல, மீன் ஹி அப்படி நடிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க மேம்? I mean, I'm just asking, elaborating on what you were telling. But okay, so first I think ரோஹித்தோட பெரிய advantage was his eyes. அவனோட கண்ணு அவ்வளோ அழகு, ரொம்ப ரொம்ப expressive eyes. And I'm just going to read a little from a 2019 article I wrote for the News Minute, if it's okay with you. Yes ma'am, please. Absolutely. Yeah, absolutely. So நான் I interviewed Rohit actually. Okay. Yeah. So Rohit actually பாத்தீங்கன்னா originally he was the last child they auditioned. அவன் class 3 படிச்சிட்டு இருந்தான் அப்போ. And சத்யா they tried their best to not make the film preachy and அவனை ரொம்ப இது பண்ணக்கூடாதுன்னு, என்னது ரோஹித்த ரொம்ப பிலிமியா காமிக்க கூடாதுன்னு நான் பேசினப்ப 2019 ரோஹித் கிளாஸ் 4 படிச்சிட்டு இருந்தான். அவன் ஆக்சுவலி நான் பேசினப்ப பாண்டவபுராங்கிற ஊர்ல இருந்தான். அவன் அவனோட கன்னடா காப்பி ரைட்டிங் எழுதிட்டு இருந்தான். அண்ட் தென் அவன் சொன்னா தட் எங்க ரிலேட்டிவ் கூப்பிட்டு சொன்னாங்க, நான் ஜோக்குன்னு நினைச்சேன் அந்த படத்துல நேஷனல் அவார்டு வந்திருக்குன்னு. அப்புறம் எங்க அம்மா போன்ல பார்த்தேன், எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா ஆயிட்டேன். அவன் அவனுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ண சீன்ஸ் என்னன்னா ஹுலிவேஷாங்கிறது பிலிவேஷான்னு சொல்லுவாங்க மங்களூர் சைட்ல. இது நவராத்திரி டைம்ல எல்லாம் ரொம்ப பாப்புலர். நவராத்திரி டைம்ல அதுலயும் பாத்திருப்பீங்க. கரெக்ட். So அது they will dress up like tigers and then பிலிவேஷாங்கிறது ஆட்டம் கட்டுவாங்க. So அது he used the Kannada word மஜா பந்தூன் அப்படின்னா he was overjoyed அப்படின்னு. So அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட மென்டாலிட்டியும் நிஜமாவே ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் இருந்தது. அவன் அது தவிர வேற எதுவும் யோசிக்கல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும், நம்மூரு தம்மூருன்னு. அந்த பாட்டப்ப அவன் அந்த பிலிவேஷ ஆர்டிஸ்டோட சைக்கிள்ல முன்னாடி குரங்குப்பேட்டில உட்கார்ந்துட்டு போயிட்டு இருப்பான் அந்த குட்டி ஸ்டார். அதுல பாத்தீங்கன்னா அவன் நிஜமாவே ஒரு பாவ மாட்டுக்குட்டி மாதிரி 2 குட்டி கொம்பு வச்சு 2 பெரிய பெரிய காது வச்சு ஒரு வெள்ளை ட்ரெஸ் வச்சு கண்ணு பெரிய பெரிய கண்ணோட he'll be going. அந்த படம் I really don't know how we would have accepted it without that child there. And I thought he sold Sameera to us. Correct.
சமீரோட இன்னசென்ஸ் அப்படியே நமக்கு வந்து எடுத்து கொடுத்தா அந்த குழந்தை. ஆல்சோ சமீரோட ஆஸ் அ கேரக்டர் எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சதுன்னா, அவனுக்கு வந்து எந்த ப்ரீ கன்சீவ் நோஷன்ஸும் கிடையாது. அவன் பாட்டி போறான், பேசுறான், அவனுக்கு என்ன தோணுதோ பேசுறான். பட் அந்த ஒரே ஒரு கோல வந்து பானு எனக்கு திருப்பி கிடைச்சாகணும். அதுக்கு நான் யார்கிட்ட வேணா பேசுவேன், எவ்வளவு நேரம் வேணா அன்பா இருப்பேன் அவங்களோட, பட் எனக்கு பானு திரும்பி வேணும். சோ அவ்வளவு சின்ன குழந்தை who is running about a very different life, அவனுக்கு புரியாத தெரியாத ஒரு உலகத்துல சுத்திட்டு, ஆனா அவனோட கோல் என்னங்கிறதுல ரொம்ப கிளியரா இருக்கான். அதுக்கு என்ன ரிஸ்க் எடுக்கவும் அவன் தயார். ஏன்னா அவனுக்கு ரிஸ்க்னா என்னன்னு தெரியாது, அவனுக்கு அந்த இடத்துல போனா டேஞ்சர்னு தெரியாது. ஆனா அந்த இடத்துல போனா பானு கிடைப்பால, அப்ப நான் போவேன். சோ அந்த குழந்தை மனசு வந்து இட் வாஸ் வெரி வெரி அப்பீலிங் அந்த படத்துல. அண்ட் அவன் எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் ஹார்ட் இல்ல வந்து. அண்ட் எவ்வளவு பேரோட மனசை டச் பண்றான் இந்த ப்ராசஸ். அந்த பிலிவேஷ ஆர்டிஸ்ட், அவங்களோட வைஃப், திஸ் ஓல்ட் மேன் ஹூ இஸ் வெயிட்டிங் டு மீட் ஹிஸ் சன். You know, so that was very very nice, I thought. And அவங்க தாத்தா, and அவன் வந்து he was one charm ball actually, you know, just one charmer, complete charmer. I mean அந்த பையனோட எனர்ஜியே வந்து அந்த படம் முழுக்க I was able to see that literally வந்து. and எனக்கு வந்து அந்த பையன் நேச்சுரலா அவன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் வந்து படத்துல இருந்தான். என்ன பேர் மட்டும் சமீரா அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன், டு பி ஹானஸ்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பானுவை தொலைச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க அக்கா கூட்டிட்டு வந்து பானு போட்டோ வச்சுட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே படுத்து அழுதுட்டே தூங்குவான். சோ இதெல்லாம் வந்து என் பையனை ஞாபகப்படுத்துச்சு. ஏன்னா சின்ஸ் he is around 4.5 years என் பையன். சோ ரைட் என்னால வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னா இவன் அப்படிதான் அழுதுட்டே வந்து ஏதாவது வேணும்னா அழுதுட்டே வருவான், அழுதுட்டே வந்து அப்புறம் தூங்கிடுவான் டயர்ட் ஆயிட்டு அழுது. So அந்த மாதிரி I was able to connect so many things. ஆமா, இல்ல it was you're right, you know, because I think one of the, in fact Satya always says that Satya the director, அவர் என்ன சொல்வாருன்னா that குழந்தைங்க கூட work பண்றது actually அவ்வளவு complicated கிடையாது அப்படின்னு. He always says that, you know, if you let them free, நீங்க அவங்கள வந்து you just have to capture their emotions. He always says that they are like a blank slate. அவங்க கிட்ட எந்த யூனோ ஒப்பீனியன்ஸும் கிடையாது. நீங்க அவங்க கிட்ட இது பண்ணுன்னா அவங்களுக்கு எப்படி தெரியணும் பண்ணுவாங்க. யூ ஹேவ் டு யூஸ் தட் ப்ராப்பர்லி. அண்ட் ஐ திங்க் தட் ஹேப்பன்ட் இன் திஸ் ஃபிலிம். கண்டிப்பா மேம். யா. அண்ட் இன்னொரு விஷயம் ஐ ரியலி வாண்டட் டு டாக் இஸ், அந்த நிறைய ரிலீஜன்ஸை வந்துட்டு இவங்க டச் பண்ணிட்டு போயிருப்பாங்க இந்த படத்துல. அண்ட் கொஞ்சம் லைட்டா வந்துட்டு கிளாஸையுமே வந்து டச் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த புலி வேஷம் போட்டு அந்த ஒருத்தரை வந்து இவன் பட்டாசு வெடிச்சு சமீரா பின்னாடி வர்றப்போ இந்த ஆப்போசிட் கேங் வந்து பாப்பான். அப்போ வந்து புலி வேஷம் போட்டிருக்கிறவர் வந்து இவர் மிரட்டுவாரு, இன்னொருத்தன் வந்து அவரை உதைப்பான். எனக்கு வந்து அது வந்து இட் வாஸ் லைக் என்னப்பா இவனை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றான், இவனுக்கு வந்து அது ஃபீல் ஆகலையா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அந்த விஷயத்த வந்து கடைசியில அந்த அங்கிள் வீட்ல வந்து சர்ச் ஸ்ட்ரீட் அங்கிள் வீட்ல வந்துட்டு அத வந்து டச் பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் லைட்டா இன்டைரக்டா டச் பண்ணிருப்பாங்க. சோ how do you see that again? I'm not sure, நான் வந்து அதே கேள்வியை ரிப்பீட் பண்றேன்னு தெரியல, பட் how do you see that part? I think you know, இது சத்யபிரகாஷோட ஆசைப்பட்ட ஒரு ஐடியல் வேர்ல்டுன்னு எனக்கு தோணுது. தட் நான் வந்து எல்லா செக்ஷன்ஸ்ல இருந்தும் நான் அந்த படத்துல ஜனங்களை வைக்க போறேன். யூனோ எல்லா மேஜர் ரிலிஜன்ஸ்ல இருந்தும் ஜனங்களை வைக்க போறேன். ஏன்னா அதுல சில போர்ஷன்ஸ் இந்த ஊர்ல தான் ஷூட் பண்ணாங்க, பெங்களூர்ல. அண்ட் பெங்களூர் வந்து அந்த மாதிரி தான், யூ ஹாவ் நியர் ஈக்குவல் மிக்ஸ் ஆஃப் ஆல் மேஜர் ரிலிஜன்ஸ். So I think that is what that film, you know, it was true to the region in which it was shot. Okay. Yeah, and I think that the class struggle, I'm not able to, you know, give an explanation for that. Okay. Probably I did not. Okay. So yeah, no, it's entirely possible that I have, you know, I don't particularly remember that. Okay. Because now and I was more taken in by the other sections of the film. Okay. But I will definitely get back to you on this. Okay, ma'am. Kandipa. Yeah. பட் என்ன பொறுத்த வரைக்கும் this was நேஷனல் இன்டிகிரேஷன் அவார்டே வந்து ஐ திங்க் இந்த படத்துக்கு ஏன் கொடுத்ததுன்னா, பிகாஸ் இட் ஸ்டக் டு a certain ஐடியல் ஆஃப் நம்ம தேசம் எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அந்த ஒரு ஐடியல் வேற எல்லாருமே கலந்து ஒரு குழந்தைக்கோசரம் போராடுறாங்க இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தட் எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துடுறாங்கல்ல இவென்ச்சுவலி. ஆமா, ஈவன் அந்த திருடன் அந்த ரமேஷா கேரக்டர்ல கூட வந்துட்டு இந்த பையனுக்காக வந்து ஓடுவாரு கடைசியில, ஐ மீன் இந்த கிளைமாக்ஸ். ஆமா இல்ல என்ன இந்த குழந்தைய நினைச்சு யாருனால ஓடாம இருக்க முடியும்?
So அந்த மாதிரி ஐ திங்க் எல்லாருமே வந்து they are so charmed by him that they want to go back to that innocent time again. I think அவன் வந்து சமீரா வந்து அவனோட ஒரு ரொம்ப பியூர் தாட் ஆஃப் ஜஸ்ட் வாண்டிங் பானு, வேற எது பத்தி அவனுக்கு தெரியாது, அதுக்கு என்ன செலவாகும், டவுனுக்கு எப்படி போகணும், எதுவுமே தெரியாது, அவனுக்கு ஜஸ்ட் இது மாத்திரம் தான் பண்ணணும். அண்ட் ஐ திங்க் அவன் எப்படி மத்தவங்களை மீட் பண்றவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிறானோ, அவனை மீட் பண்றவங்களும் வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் கத்துக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா மேம். அது வந்து இந்த விஷயம் நீங்க சொன்ன இந்த பாயிண்ட் வந்து எனக்கு அந்த ஃபைனான்சியல் வீட்டுக்கு வந்து சமீரா போவான் இல்லையா, அப்ப வந்துட்டு அந்த பசங்களோட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். சோ அப்ப வந்துட்டு இவன் கிட்ட இருந்து அவங்க கத்துக்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்து இவன் கத்துக்கிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த கான்வர்சேஷன் எனக்கு பட்டு. ஆமா, இல்ல யூ ஆர் ரைட், அப்படிதான் அந்த ஃபிலிம் வாஸ் ரிட்டன். ஓகே ஓகே. ஆக்சுவலா வந்து எனக்கு பேசுறதுக்கு வேற எதுவும் இல்ல மேம், ஏன்னா ஐ திங்க் ஐ கவர்ட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அண்ட் நீங்களே எல்லாமே நிறைய கவர் பண்ணிட்டீங்க. பட் ரெண்டு கொஸ்டின் மட்டும் இருக்கு மேம். ஒன்னு வந்து ஸோ இந்த படத்துல வந்து ஒரு மாதிரி ஓப்பன் எண்டிங் வச்சிருந்தாங்க. பட் என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் தட். பட் இருந்தாலுமே வந்து நம்ம இந்தியன் சினிமால காட்டுற மாதிரி அட்லீஸ்ட் இந்த கிரெடிட்ஸ் போடுறப்ப வந்து இவங்க வந்து சேர்ந்துட்டாங்க, இவங்க வந்து திருப்பி பானுவோட வீட்டுக்கு போயிட்டாங்க, அந்த மாதிரி வந்து எதுவும் காட்டல அப்படின்றது ஒரு சின்ன குறையா இருக்கு. But how did you feel about the open ending, ma'am? அது வந்து is that not something that we are used to, but in the padame வந்து is not something we are used to illa. So I thought we wrote that ending in our heads, நமக்கு என்ன வேணுமோ. Okay. இவர் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் அந்த கதை காலத்துல இருந்து ஐ திங்க் அவங்களுக்கு எப்படி தோணுதோ ஐ திங்க் they could have imagined an ending. Okay. That is how I saw it. என்ன இவ்வளவு ஒரு ஸ்வீட் பிலிம்க்கு வந்து எண்டிங் இதுதான் சொல்லியிருந்தா வந்து ஐ திங்க் நிறைய பேர் நிறைய விதமா அந்த படத்தை பார்த்திருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கும் அவங்க எண்டிங் எழுதுற அந்த சந்தோஷம் கிடைக்காம போயிருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா மேம். அண்ட் என்ன சில படங்கள் வந்து we write it in our heads இல்லையா? Absolutely. But என்னன்னா we don't ask such questions for some other movies, but we இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு வந்து கேக்குற மாதிரி இருக்கு. ஆமா, ஏன்னா நமக்கு வந்து we think that இவங்களை கேட்டுக்கலாம் அப்படின்னு. இன்ஃபேக்ட் since you are talking about the open ending and how we imagine it, ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா அந்த படத்தோட போஸ்டர் நீங்க பாத்தீங்கன்னா it will show this little child ஒரு மாடு காஸ்டியூம்ல ஒரு பெரிய வாளை வச்சுட்டு, and then அவன் வந்து பெருசா நிப்பான், அண்ட் தூரத்துல ஜனங்க ஒரு மரம் அதெல்லாம் இருக்கும். சோ அது that whole thing is என்ன சொல்றது, it's like a fantastical world where இந்த பையன் வந்து பெரிய பையனா தெரியுமா, everyone else will be small. Okay, so posterல வந்துட்டு and so I think that எல்லாமே வந்து if you look at it in the film, it is not what we are used to watching. யூசுவலா வந்து ஏதாவது ஒரு ரொமான்ஸ் வரும், ஏதாவது தேவையில்லாம ஏதாவது பாட்டு வரும். பட் இந்த படம் வந்து இட்ஸ் ஸ்டக் டு சமீரா அண்ட் சமீராஸ் கோல் அப்படின்ற மாதிரி தான். ஆமா, ஈவன் the songs வந்து அவன் தான் அந்த சாங்கோட ஸ்டார். ஆமா ஆமா இல்லையா, அவன் தான் அந்த இது ஸ்டார் அந்த பாட்டுக்கெல்லாம். அண்ட் ஓகே, சாரி, இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன், பட் இப்போதான் எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. சோ இந்த இனிஷியலா வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்றப்போ அந்த வயசானவரோட வந்து இந்த அந்த சர்ச் ஸ்ட்ரீட் அங்கிளோட வந்து இது ஸ்டார்ட் ஆகுது. அவர் பேர் எனக்கு மறந்துட்டேன். பட் சோ நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, அகைன் ஒரு டிபிக்கலான ட்ரோப்ல வந்து பிளாஷ்பேக்ல போய் நம்ம படம் பார்க்க போறோம் அப்படின்னு யோசிச்சேன். பட் சின்ஸ் இந்த படம் சமீரா பத்தி இருக்கிறதுனால ஏன் வந்து அந்த அங்கிளோட ஸ்டார்ட் பண்ணாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? மேபி ஐ ஷுட் ஹவ் ஆஸ்க்ட் திஸ் டு சத்யபிரகாஷ், பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படி. we can still ask him. I just thought that was ஒரு device that he used to tell the story. And I just looked at it like that. Like நான் வந்து sometimes I'm somehow against telling that a film should be like this, or this it would have been better like that. And appa naamba cinema edukano. So I just think that, but this is a good question. Okay. So na vandu Satyaprakash kitta thiruppi kettu I will get back to you on that. Okay ma'am. Okay, kandipa ma'am. And one last question ma'am. So ungalku apart from idu ungalku children's movie அப்படினா டக்குன்னு சொல்ற ரெண்டு படம் எதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் ma'am? Children's film னு சொன்னாவா? எனக்கு வந்து இந்த படம் ஒன்னு தோணும். Okay. பின்ன தென் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் எவ்ரிஒன் வில் டெல், ஏன்னா நாம எல்லாம் பார்த்திருக்கோம். எஸ். அண்ட் தென் தேர்ஸ் another Kannada film called Jeer Jimbe. Okay ma'am. I'm not going too much into the past, but இப்போ in the recent years there's another Kannada film called Jeer Jimbe. Okay. About the joy of
girl children who've been given a bicycle in school. Okay. That's again a social awareness kind of film. And அந்த படத்துல ஒரு பாட்டு இருக்கும், இந்த 2 அடி உயரம் வந்ததுக்கு அப்புறம் சைக்கிளோட பெடல் பண்ணி உலகத்தை பாக்குறப்போ எப்படி வந்து அது வரைக்கும் தெரிஞ்ச சிலையோட வந்து வாய் வரைக்கும் மாத்திரம்தான் தெரிஞ்சது, இப்ப மூக்கெல்லாம் தெரியுதே அப்படின்னு. மூக்கு தெரியுது, கண்ணு தெரியுது, ஏன்னா உலகமே வந்து 2 அடி ஏறி இருக்கும் உங்க ஹைட்டுக்கு. So அந்த மாதிரி it is just beautiful talking about girl children and what you can do to improve their lives அப்படின்னா. That is a serious film. It was not a fun film. But I quite liked that film. And Tamil, actually I'm thinking, நான் சின்ன வயசுல இருந்தது I really do not, அந்த பாம்பு யானை படங்கள் எல்லாம் I don't think I particularly relish them. Okay. Yeah. இல்ல I but can't remember so much. Okay, தமிழ்ல இல்ல மேம், என்ன லாங்குவேஜ்னாலும் ஓகே, because it's about recommendation தான். யாராவது பார்க்கணும் அப்படினா they can go and explore. I think Children of Heaven, because I thought it spoke about a very innocent world, and it was a children's film from the children's perspective, but it also had a big lesson for adults, I thought. Okay ma'am. Okay, awesome. So actually you're getting me thinking, no, this is the children's film that I like. I will think about it. Okay ma'am, but I think ஜீர் ஜிம்பேவும் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் மே வந்து பெரிய நேம் தான். ஏன்னா ஜீர் ஜிம்பே வந்துட்டு நான் கேள்விப்பட்டதில்ல. So I think I'm going to watch that film and I'll find out where it is for you and tell you. Definitely ma'am. And நான் வந்து அடுத்து இன்னொரு சீசன் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். So முன்னாடி ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து I chose 2 movies from each Indian language அப்படின்ற மாதிரி 10 different Indian language நான் பண்ணேன். So I'm planning to do second season of that. அதுல வந்து okay, now thinking back of children's films, probably this is because of HBO Star movies, this whole bunch of Home Alone, as violent as it was, and Dennis the Menace. Okay. These are all books we read as children. அது வந்து Dennis the Menace வந்து இந்த ரூபத்துல பாக்குறது was very very interesting. So Baby's Day Out, yeah, all of that. But then when your child tried something like that, you realized not at all a good idea, no? But then Matilda to an extent. Okay. Finding Nemo. Oh, now I have gone back. 21 வயசு பையனை வந்து இப்ப நான் ஒரு வயசுல கற்பனை பண்ணி பாக்குறேன். Finding Nemo, The Lion King. Okay. All of that actually. I think Finding Nemo நாங்க வந்து அந்த காலத்துல சிடி வந்து 3-4 தேய்ச்சி எடுத்திருக்கோம் நாங்க அப்படியே. Okay ma'am. Okay. நான் வந்து Home Alone வந்து தேய்ச்சி எடுத்தேன் actually. Finding Nemo நிறைய தடவை நாங்க பார்த்து அழுவோம் அதே சீனுக்கு. Okay. And that is it, I think. Okay ma'am. Yeah. Perfect. I think so. Thank you, and I'll do this translation. Definitely ma'am. So first of all, thank you so much நீங்க இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு and for coming to the podcast and speaking about the film. ஏன்னா உண்மையிலே மேம், it is really honor to bring you on to my podcast. I'm really so happy to have you on. Thank you so much for your patience, because எனக்கு டெக்னாலஜி வராது, ஒன்னும் வராது. You've been extremely patient. Thanks a lot. Oh, and then I remember Charlie and the Chocolate Factory also. Oh yes, older version or புது version ma'am? இல்ல இது the புது version I think. Okay. Because அதுதான் basically என்னோட exposure to children's films. நான் சின்ன வயசுல பார்த்த ஒரே children's film, if you can call it that, I think was Beautiful People. Okay. கோயம்புத்தூர்ல நான் படிச்சப்ப ஸ்கூல்ல கூட்டிட்டு போனாங்க. அது children's film சத்தியமா சொல்ல முடியாது. Okay. அது தவிர நான் I don't think I watched any children's films as that. Okay. நான் வந்து children's filmனு பார்த்தது வந்து was after 2004. Okay. When I had my kid in 2003. So 2004-5க்கு அப்புறம் பார்க்க ஆரம்பிச்சதுதான் children's films என் வாழ்க்கையில. As an adult I watched children's films numerous times. Okay. Okay ma'am. Yeah. Okay. Yeah. Perfect. Thank you so much. Thank you so much. Yeah, have a good day ma'am. Thank you pa. Yeah. Good day. Bye bye. இது வரைக்கும் நானும் சுபா ஜெயராம் மேடமும் ஒண்டர்லா இரடல்லா படத்தை பற்றி பேசின டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு கேட்டிருப்பீங்க. இதுக்கு மேலே டைரக்டர் சத்யபிரகாஷோட இன்டர்வியூ வந்து வரப்போகுது. அது வந்து சுபா ஜெயராம் மேடம் எக்ஸ்க்ளூசிவாக பாட்காஸ்ட்டுக்காக வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிட்டு நான் அவங்களுக்கும் டைரக்டர் சத்யபிரகாஷுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்ன மாதிரியான ஒரு சின்ன பாட்காஸ்ட்டுக்கு இந்த மாதிரி டைரக்டரோட இன்டர்வியூ கிடைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எனக்கு வாங்கி கொடுத்து அதே மாதிரி இன்டர்வியூ பண்ணி அதை வந்து மொழிபெயர்த்து திருப்பி எனக்கு கொடுத்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனாலும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சுபா ஜெயராம் மேடம்.
ஸோ இந்த இன்டர்வியூ எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல அவங்க கேட்ட கேள்வி கன்னடத்திலையும், அதே கேள்வியை தமிழில் மொழிபெயர்த்தும் இருக்கும். அடுத்து சத்யபிரகாஷ் சொன்ன பதில் கன்னடத்திலையும், அதோட மொழிபெயர்ப்பு வந்து தமிழில், அந்த மாதிரி வந்து மாறி இருக்கும். மொத்தம் 6 கேள்வியும் இருக்குது. ஆனால் அந்த இன்டர்வியூ மொத்தமாக கேளுங்க. ஏன் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இன்டர்வியூ எனக்கு பர்சனலாக. ஆனால் ஒருவேளை நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் வந்து இந்த படத்தை வந்து இந்த கதையை சூஸ் பண்ணாரு, ஏன் வந்து ஒரு சில சாய்ஸஸ் வந்து அவர் எடுத்தார் அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வந்து இதில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இந்த இன்டர்வியூ கேளுங்க. ನಿಮ್ಮ ಅಭಿಪ್ರಾಯದಲ್ಲಿ ಸತ್ಯಪ್ರಕಾಶ್, ವಾಟ್ ಇಸ್ ದ ಚಿಲ್ಡ್ರನ್ಸ್ ಫಿಲ್ಮ್ ಅಂದ್ರೆ ಏನು? ಸತ್ಯಪ್ರಕಾಶ್, ಉಂಗ ಅಭಿಪ್ರಾಯದಲ್ಲಿ ಕುழந்தைகள் ಪಡம்னா என்ன? ಅದೇ ಚಿಲ್ಡ್ರನ್ಸ್ ಫಿಲಂ ಅಂದ್ರೆ ನನ್ನ ಪ್ರಕಾರ ನಾವು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಏನನ್ನ ನೋಡಿರ್ತೀವಿ ಅಥವಾ ನಾವು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಏನ್ ಇಂಪ್ಯಾಕ್ಟ್ ಆಗಿರುತ್ತೆ ಅದು ಲೈಫ್ ಲಾಂಗ್ ಇಮೇಜ್ ಹಂಗೆ ಇರುತ್ತೆ ಮೇಡಮ್. ಸೊ ಎಸ್ಪೆಷಲಿ ಚಿಲ್ಡ್ರನ್ಸ್ ಫಿಲಂ ಅಲ್ಲಿ ನನ್ನ ಅಪ್ರೋಚ್ ಏನಂದ್ರೆ ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ ಪಾಸಿಟಿವಿಟಿ ಮತ್ತೆ ಇನ್ನೋಸೆನ್ಸ್ ನ ಹೇಳೋದು ಅಂತ ಕಥೆಯಲ್ಲಿ. ನಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತ ಇರೋ ಸಮಾಜ, ನಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತ ಇರೋ ಜನ, ನಾವು ಇರುವಂತ ಜಾಗ ಎಲ್ಲವುದು ಪಾಸಿಟಿವ್ ಆಗಿದೆ, ಎಲ್ಲವುದು ಚೆನ್ನಾಗಿದೆ ಅನ್ನೋ ಇಂಪ್ರೆಷನ್ ಅದು ಮಕ್ಕಳು ತಲೆಯಲ್ಲಿ ಇಂಜೆಕ್ಟ್ ಆದ್ರೆ ಅವ್ರು ಬೆಳಿತಾ ಅವ್ರ ತಲೆಯಲ್ಲಿ ಅಥವಾ ಅವ್ರ ಮನಸ್ಸಲ್ಲಿ ನೆಗೆಟಿವಿಟಿ ಅನ್ನೋದು ಕಮ್ಮಿ ಆಗತ್ತೆ. ಮತ್ತೆ ಎಲ್ಲದನ್ನು ಪಾಸಿಟಿವ್ ಆಗಿ ನೋಡಕ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅಕಸ್ಮಾತ್ ಇವಾಗ ನಾವು ಸೋತ್ವಿ ಅಥವಾ ಇನ್ನೇನೋ ಆಯ್ತು, ವಿ ಹ್ಯಾವ್ ದ ಚಾನ್ಸ್ ಟು ವಿನ್ ಅನ್ನೋದನ್ನ ಅವ್ರ ತಲೆಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿ ಪ್ಲೇಸ್ ಮಾಡ್ಬೇಕು. ಸೊ ಎಲ್ಲಾ ಪಂಚತಂತ್ರ ಕಥೆಗಳಾಗ್ಲಿ, ಎಲ್ಲಾ ಮಕ್ಕಳ ಕಥೆಗಳಾಗ್ಲಿ ಬರೀ ಪಾಸಿಟಿವ್ ಕತೆ ಅಥವಾ ಒಗ್ಗಟ್ಟಿನ ಕಥೆಗಳೇ ಹೇಳಿರೋದು. ಸೊ ನನ್ನ ಪ್ರಕಾರ ಚಿಲ್ಡ್ರನ್ಸ್ ಫಿಲಮ್ ಆ ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ವರ್ಕ್ ಮಾಡಿದ್ರೆ ಒಳ್ಳೇದಾ ಅಂತ ನಾನು நினைக்கிறேன்னா, ஒரு குழந்தைங்க நம்ம எல்லாருமே வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்த விஷயங்கள், கேட்ட விஷயங்கள், அது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி அண்ட் ஒரு இன்னசென்ஸ், ஒரு குழந்தைங்களோட அந்த குழந்தைத்தனம் அதுல ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்ன, அது நான் நிஜமாவே நம்புறேன், அது வந்து அவங்களுக்கு பிற்காலத்திலயும் உதவி பண்ணும்னு. எனக்கு வந்து நம்ம சமுதாயத்துல இருக்கிற ஜனங்க நல்லவங்கிறத நம்பி நான் படம் எடுக்கிறேன். ஏன்னா அந்த இம்ப்ரெஷன் வந்து முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அந்த பாசிட்டிவிட்டி வந்து குழந்தைங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும், ஒரு வாழ்க்கையை நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பஞ்சதந்திர கதைகள் எல்லாமே இந்த பாசிட்டிவிட்டி பத்தி தான் பேசுறாங்க. ಒಂದಲ್ಲ ಎರಡಲ್ಲ, ಈ ಸ್ಟೋರಿ ಹೆಂಗ ಚೂಸ್ ಮಾಡಿದ್ರಿ, ಯಾ ಕಾರಣದಿಂದ ಚೂಸ್ ಮಾಡಿದ್ರಿ? நீங்க எப்படி ಒಂದಲ್ಲ ಎರಡಲ್ಲೋட ಕಥೆಯ வந்து ಚೂಸ್ பண்ணீங்க? ಒಂದಲ್ಲ ಎರಡಲ್ಲ ಸ್ಟೋರಿ ಹೇಗ್ ಚೂಸ್ ಮಾಡಿದೆ ಅನ್ನೋದಕ್ಕಿಂತ ಏನಕ್ಕೆ ಚೂಸ್ ಮಾಡಿದೆ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ಯಾಕಂದ್ರೆ ಅದು ಕತೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತುಂಬಾ ಸೆನ್ಸಿಟಿವ್ ಸಬ್ಜೆಕ್ಟ್. ಒಬ್ಬ ಮುಸ್ಲಿಂ ಹುಡುಗ ಒಂದು ಹಸು ಸಾಕ್ತಾನೆ, ಆ ಹಸು ಕಳೆದೋಗತ್ತೆ, ಆ ಹಸುನ ಹುಡುಕೊಂಡು ಒಂದು ಸೊಸೈಟಿ ಒಳಗಡೆ ಎಂಟರ್ ಆಗ್ತಾನೆ ಅನ್ನೋದೇ ತುಂಬಾ ಸೆನ್ಸಿಟಿವ್ ಸಬ್ಜೆಕ್ಟ್. ಕರೆಕ್ಟ್. ಆ ಸೆನ್ಸಿಟಿವ್ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಇಂದನೂ ನಾವು ಪಾಸಿಟಿವ್ ಅಪ್ರೋಚ್ ಮಾಡಬಹುದು ಟುವರ್ಡ್ ಸೊಸೈಟಿ. ಇಲ್ಲಿ ಜಾತಿ ಮತ ಅದನ್ನೆಲ್ಲ ಮೀರಿ ಇಲ್ಲಿ ಮನುಷ್ಯರಿರೋದು ಫಸ್ಟ್. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಇನ್ನೊಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಸ್ಪಂದಿಸ್ತಾನೆ. ಸೊ ಅದೇ ನಾನು ಹೇಳ್ದಂಗೆ ಮಕ್ಕಳು ತಲೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಸುತ್ತ ಇರೋ ಸಮಾಜ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ ಅನ್ನೋದನ್ನ ಫಸ್ಟ್ ನಾನು ಪ್ಲೇಸ್ ಮಾಡ್ಬೇಕಾಗಿತ್ತು, ಅಂದ್ರೆ ನನ್ನ ಕಥೆಲಿ ಹೇಳ್ಬೇಕಾಗಿತ್ತು. ಸೊ ಆ ಕಾರಣದಿಂದ ನಾನು ಆ ಕಥೆನ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತಿದ್ದು. இது வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். ஒரு முஸ்லிம் குழந்தை வந்து ஒரு மாடை வளர்க்குறான். அந்த மாடு வந்து காணாம போகுது. நான் வந்து சொசைட்டி என்டர் பண்றேன் அதை தேடுறதுக்கு. எனக்கு வந்து இந்த சென்சிட்டிவ் சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப பாசிட்டிவ் அப்ரோச் வேணும்னு நினைச்சேன். இந்த ஜாதி மதம் எல்லாத்தையும் தாண்டி மனுஷங்களுக்குள்ள ஒரு அன்பு பாசம் இருக்குன்னு நான் நம்பணும், அது காமிக்கணும்னு நான் நினைச்சேன். நான் நம்புறேன் குழந்தைங்க வந்து அவங்க சுத்தி இருக்கிற உலகம் நல்லா இருக்குன்னு நினைச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையை பாக்குற விதம் மாறும்னு நான் நம்புறேன். ಇವಾಗ ನೀವ್ ಹೇಳಿದ ತರ ಇದು ಒಂದು ಸೆನ್ಸಿಟಿವ್ ಟಾಪಿಕ್ ಬಗ್ಗೆ ಒಂದು ಸ್ಟೋರಿ. ಅಂಡ್ ನೀವು ಬಂದು ಇನಿಷಿಯಲಿ ಬಂದು ಕಾನ್ಫ್ಲಿಕ್ಟ್ ಟಿಪಿಕಲ್ ಟ್ರೋಪ್ಸ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ವಾ, ಲೈಕ್ ಒಂದೊಂದು ಮನೆ ಹೆಂಗಿರತ್ತೆ ಆ ಟಿಪಿಕಲ್ ಆಗಿ ಬಂದು ಕಾನ್ಫ್ಲಿಕ್ಟ್ ಬಿಲ್ಡ್ ಮಾಡಿ ಮತ್ತೆ ಎಲ್ಲಾನು ಒಡೆದ್ರಿ ನೀವು ಫಿಲ್ಮ್ ನಲ್ಲಿ. ಏನೋ ಫಸ್ಟ್ ಸೆಟ್ ಮಾಡಿ ಮತ್ತೆ ತೋರಿಸಿರಿ, ಯಾಕೆ ಇದು ತಪ್ಪು ಅಂತ ಹೇಳಿದ್ರಿ ನೀವು. ಆ ஸ்டைல் யாக்கு அடாப்ட் பண்ணிದ್ರಿ ನೀವು? உங்க படத்துல வந்து நீங்க டிபிக்கலா நம்ம சொல்றோம் இல்லையா ட்ரோப்ஸ் அப்படின்னு, எப்பவுமே எல்லாரும் காமிக்கிற விஷயங்களை காமிக்கிறீங்க, ஆனா அதை உடைக்கிறீங்க. அந்த ஸ்டைல் நீங்க எடுத்தீங்க. ಅಂದ್ರೆ ಇವಾಗ ಕತೆ ಹೇಳೋ ರೀತಿಗಳಿರುತ್ತಲ್ಲ ನಮ್ದು ವೇ ಆಫ್ ಟೆಲ್ಲಿಂಗ್ ಸ್ಟೋರೀಸ್, ಎಸ್ಪೆಷಲಿ ಇದು ಒಂದಲ್ಲ ಎರಡಲ್ಲ ಮಕ್ಕಳು ಪಿಕ್ಚರ್ ಆಗಿರೋದ್ರಿಂದ ಸ್ಟೆಪ್ ಬೈ ಸ್ಟೆಪ್ ಕತೆ ಹೇಳ್ಬೇಕಾಯ್ತು. ನಾನು ನಾನ್ ಲೀನಿಯರ್ ಫಾರ್ಮ್ಯಾಟ್ ಅಥವಾ ಏನೋ ಸ್ವಲ್ಪ ಸ್ಕ್ರೀನ್ ಪ್ಲೇ ಅಲ್ಲಿ ಏನೋ ಬೇರೆ ತರ ಆಟ ಆಡೋದು ಅದೆಲ್ಲ ಬೇಕಾಗಿಲ್ಲ ನನ್ಗೆ. ನಾನು ತುಂಬಾ ಕಾನ್ಶಿಯಸ್ ಆಗಿ ಮಕ್ಳಿಗೆ ಕತೆ ಹೇಳ್ತಾ ಇದೀನಿ. ಈಗ ಸೇಮ್ ಪುಣ್ಯಕೋಟಿ ಕತೆ ತರ ಹಸುಗಳೆಲ್ಲ ಕಾಡಿಗೆ ಹೋಗತ್ತೆ, ಹುಲಿ ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡತ್ತೆ,
ಹಸು ಪರ್ಮಿಷನ್ ಕೇಳತ್ತೆ, ವಾಪಸ್ ಹೋಗತ್ತೆ ಅನ್ನೋದು ಎಷ್ಟು ಸಿಂಪಲ್ ಆಗಿರತ್ತೋ ಕತೆ. ಕರೆಕ್ಟ್. ನಾನು ಅದನ್ನ ಅಷ್ಟೇ ಸಿಂಪಲ್ ಆಗಿ ಸ್ಕ್ರೀನ್ ಪ್ಲೇ ಬರಿಬೇಕು ಅಂತ ಡಿಸೈಡ್ ಮಾಡಿ ಬರ್ದಿದ್ದು ಒಂದಲ್ಲ ಎರಡಲ್ಲ. ಸೊ ಅದರಿಂದ ಅದು ಮಗು ಹುಡುಗ ಎಲ್ಲಿರ್ತಾನೆ, ಅವ್ರ ಮನೇಲಿ ಯಾರ್ಯಾರು ಇರ್ತಾರೆ, ಅವ್ರ ಮನೆ ಫ್ಯಾಮಿಲಿ ಅಟ್ಮಾಸ್ಫಿಯರ್ ಹಿಂಗಿದೆ, ಇಂಥ ಅಟ್ಮಾಸ್ಫಿಯರ್ ಇಂದ ಅವ್ನು ಆಚೆ ಹೋದಾಗ ಏನಾಗತ್ತೆ ಅಂದ್ರೆ ಮಕ್ಕಳು ತುಂಬಾ ತಲೆ ಕೆಡಿಸ್ಕೊಂಡು ಸಿನಿಮಾ ನೋಡಲ್ಲ ದೊಡ್ಡವ್ರ ತರ. இப்ப வந்து யாருக்கு படம் எடுக்கிறோங்கிறத பொறுத்து படம் எடுக்கிற விதமும் மாறும், அது இந்த கதை எப்படி சொல்றோங்கிற விதமும் மாறும். இது வந்து ஒரு குழந்தைங்களுக்கான ஒரு படம், அதனால நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்ச எடுத்தேன். நான் நான் லீனியர் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணல, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும். எனக்கு வந்து குழந்தைங்களுக்கோசரம் எடுக்கிற படம்ங்கிறதுனால சிம்பிளா இருக்கணும்னு நினைச்சேன். அது ஒரு ரொம்ப கான்சியஸா எடுத்த முடிவு. இப்ப புண்ணியக்கோட்டின்னு ஒரு கதை இருக்கு இல்லையா, ஒரு மாடு வந்து அதோட கண்ணுக்குட்டிய பார்த்து போயிட்டு இருக்கு சாயங்கால வேலை. ஆனா வழியில வந்து ஒரு புலி வந்து அது கிட்ட சொல்லுது, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நான் உன்னை வேட்டையாட போறேன்னு. புண்ணியக்கோட்டி வந்து சொல்லுது, நான் உனக்கு வரேன், நான் வந்து என்னையே நீ கொன்னு சாப்பிட்டுக்கோ, ஆனா நான் போய் என் கண்ணுக்குட்டிய பாத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகுது இல்லையா, பேரு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு போகுது. அண்ட் திரும்பி வந்து அந்த புலி முன்னாடி நிக்குது. ஓகே, நான் கண்ணுக்குட்டிக்கு வந்து பால் கொடுத்துட்டு வந்துட்டேன், இன்னும் நீ என்ன கொன்னுக்கோ அப்படின்னு வந்து புண்ணியக்கோட்டி சொல்லும். அந்த வார்த்தையை கேட்டு அந்த புலி வந்து அப்படியே இந்த மாதிரியும் ஒரு வாக்க காப்பாத்துற ஒரு மாடு இருக்குமா அப்படின்னு வந்து அந்த புலிக்கே வந்து புலி வந்து பசியில செத்து போறதுக்கு முடிவு பண்ணும். அந்த கதை மாதிரி அது எவ்வளவு சிம்பிள் கதை, ஆனா எவ்வளவு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துற ஒரு கதை. அதே தான் நான் இந்த படத்துலயும் ட்ரை பண்ணேன். அவனோட குடும்ப என்வாயன்மெண்ட், அவனை சுத்தி இருக்கிற ஜனங்க, அதெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் அவனுக்கு என்ன ஆகுதுன்னு காமிக்கணும்னு நான் நினைச்சேன். குழந்தைங்க வந்து இயல்பாவே வந்து கொஞ்சம் சிம்பிள், ஆனா அவங்களுக்கு அந்த மாதிரி ಕಾಮಿಚಾ பிடிக்கும்னு நான் நம்புறேன். ನಿಮಗೆ ಮಕ್ಕಳ ಹತ್ರದಿಂದ ಯಾವ ತರ ಫೀಡ್ಬ್ಯಾಕ್ ಸಿಕ್ಕಿತ್ತು ಫಿಲ್ಮಿಗೆ? ಇவ்வளவு ವರ್ಷಕ್ಕೆ ಅப்புறம் ಒಂದಲ್ಲ ಎರಡಲ್ಲಕ್ಕೆ ಫೀಡ್ಬ್ಯಾಕ್ ಎಪ್ಪಡಿ ಇருக்கு? ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಸಿಕ್ಕಿತ್ತು. ಇವತ್ತಿಗೂ ಇವಾಗ ನಿನ್ನೆನೂ ನನಗೆ ಎಲ್ಲಾರು ಹೋದ್ರೆ ಯಾರು ಕರ್ಕೊಂಡ್ಬಂದು ಒಂದಲ್ಲ ಎರಡಲ್ಲ ಇವನ್ ಫೇವ್ರೇಟ್ ಸಿನಿಮಾ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಓಕೆ. ಸೊ ಅದು ಮಕ್ಳಿಗೆ ನೋಡಿರೋ ಅಷ್ಟು ಮಕ್ಳುಗಳಿಗೂ ತುಂಬಾ ಇಷ್ಟ ಆಗಿದೆ. ಮತ್ತೆ ಅದರಲ್ಲಿ ಆ ಸಮೀರಾ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಹಸು ಎಸ್ಪೆಷಲಿ, ಸೊ ಅದು ತುಂಬಾ ಇಂಪ್ಯಾಕ್ಟ್ ಮಾಡಿದೆ ಮೇಡಮ್. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಇಷ್ಟ ಆಗಿದೆ ಅದು. இன்னுமே வந்து எவ்வளவோ பேர் எங்கிட்ட வந்து சொல்றாங்க அவங்களுக்கு இந்த படம் எவ்வளவு பிடிச்சது, ಸಮೀರೋட ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಎவ்வளவு பிடிச்சது அவங்களுக்கு, ಅದು ரொம்ப ಸಂತೋಷತೆ ಏರ್ಪಡುತ್ತೆ. ಇನ್ನು ಬೇರೆ ಏನಾದ್ರೂ ಫಿಲ್ಮ್ ಫ್ಯೂಚರ್ ನಲ್ಲಿ ನೀವು ಮಕ್ಕಳ ಜೊತೆ, ಯಾಕಂದ್ರೆ ಮಕ್ಕಳ ಹತ್ರ ಒಳ್ಳೆ ಪರ್ಫಾರ್ಮೆನ್ಸ್ ಎಕ್ಸ್ಟ್ರಾಕ್ಟ್ ಮಾಡೋದು ಅಷ್ಟು ಸುಲಭವಾದ ಕೆಲಸ ಇಲ್ಲ. ನೀವು ಅದನ್ನ ತುಂಬಾ ಬಹಳ ನ್ಯಾಚುರಲ್ ಆಗಿ ಮಾಡಿದ್ರಿ. சோ மக்கள் ஜொத்த வேற ஃபிலிம்ஸ் டு யூ see yourself doing future ನಲ್ಲಿ? யூஸ்வலி சொல்வாங்க குழந்தைங்க கிட்ட பெர்ஃபார்மன்ಸಸ್ வாங்குறது ரொம்ப கஷ்டம்னு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ಆಕ್ಚುಲಿ ಮಕ್ಕಳ ಜೊತೆ ಮಾಡೋದು ಈಸಿ ಮೇಡಮ್ ನನ್ನ ಪ್ರಕಾರ. ಅಂದ್ರೆ ಅವರು ತುಂಬಾ ಖಾಲಿ ಇರ್ತಾರೆ ತಲೆಯಲ್ಲಿ, ಅವ್ರದೊಂದು ಫಿಕ್ಸೆಡ್ ಆಕ್ಟಿಂಗ್ ಫಾರ್ಮೆಟ್ ಅಂತ ಇರಲ್ಲ. ನಿಮಗೆ ತುಂಬಾ ಸಿನಿಮಾಗಳು ಆಗ್ಬಿಟ್ರೆ ಒಬ್ಬ ನಟ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಈ ತರ ಆಕ್ಟ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ನಮ್ ತಲೆಯಲ್ಲಿ ಆಲ್ರೆಡಿ ರಿಜಿಸ್ಟರ್ ಆಗ್ಬಿಟ್ಟಿರತ್ತೆ. ಸೊ ಮಕ್ಕಳು ತಲೆ ಖಾಲಿ ಇರತ್ತೆ. ನಾವ್ ಹೇಗ್ ಹೇಳ್ತೀವಿ ಅವ್ರಿಗೆ ಅನ್ಲರ್ನ್ ಮಾಡಿಸೋ ಇದಿರಲ್ಲ, ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇರಲ್ಲ, ಅವ್ರು ಆಲ್ರೆಡಿ ಖಾಲಿ ಇರ್ತಾರೆ. ಸೊ ನಾವ್ ಏನ್ ಬೇಕೋ ಅದನ್ನ ಬರ್ಕೋಬಹುದು. ಮಕ್ಕಳು ಆಕ್ಟಿಂಗ್ ಅಂತ ಮಾಡಿಸಿದ್ರೆ ತುಂಬಾ ಈಸಿ. ಆಕ್ಚುಲಿ ಮಕ್ಕಳ ಜೊತೆ ನಮ್ಗೆ ಹಿಂಗ್ ಬೇಕೋ ಹಂಗ್ ಮಾಡಿಸ್ಬೋದು. ಖಂಡಿತ ಇನ್ನು ಏನೇನೋ ಬೇರೆ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಗಳಿದೆ. ಆಮೇಲೆ ನಾನು ಯಾವ್ದು ಪ್ಲಾನ್ ಮಾಡಿ ಬರೆಯಲ್ಲ. ಆ ಮೂಮೆಂಟ್ಗೆ ಏನಾದ್ರು ಅನ್ಸಿದ್ರೆ ಅವತ್ತಿನ ಸೋಷಿಯಲ್ ಇಶ್ಯೂಸ್ ಅವತ್ತಿನ ನನಗೇನಾದ್ರೂ ಹೇಳ್ಬೇಕು ಅಂತ ಅನ್ಸಿದಾಗ ಬರೆಯಕ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ. ಸೊ ಖಂಡಿತ ನೋಡ್ಬೇಕು. ನನ್ಗಿನ್ನೂ ಆಸೆ ಮಕ್ಳು ಪಿಕ್ಚರ್ ಅಥವಾ ಮಕ್ಳು ತ್ರೂ ಕತೆ ಹೇಳೋದು ಆಸೆ. ನೋಡೋಣ ಮೇಡಮ್. ಇನ್ನು ಈ ಸದ್ಯಕ್ಕಂತೂ ಏನಿಲ್ಲ ಆ ತರದ್ದು. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கூட வேலை பண்றது ரொம்ப சுலபம். அவங்களுக்கு வந்து முன்கூட்டியே எதுவும் ஐடியாஸ் கிடையாது அவங்க தலையில. அவங்க வந்து அப்சார்ப் பண்ற ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ரெடியா இருப்பாங்க. நீங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு புரியும். அண்ட் நீங்க வந்து அவங்கள அன்லேர்ன் பண்ண வைக்கிறதுக்கு, கத்துக்கிட்டது திருப்பியும் மாத்த கஷ்டமே பட வேண்டாம், புதுசா கத்துப்பாங்க. மறுபடியும் நான் ஒரு குழந்தைங்க அப்புறம் எழுதினேன்னா கண்டிப்பா அவங்களோட ஒர்க் பண்ணணும்னு நினைப்பேன். ஏன்னா எனக்கு குழந்தைங்களை வச்சு கதை சொல்றது ரொம்ப பிடிக்கும். ಓಕೆ. ಈ ಫಿಲ್ಮ್ ನೋಡಿದ್ರ ಕೆಲವ್ ಬಗೆ ತೋರಿತ್ತು ಸ್ಟಾಂಚೆಸ್ಟ್ ಪ್ರಾಕ್ಟೀಷನರ್ಸ್ ಅಂತ ಹೇಳ್ತಾವಳೆ, ಲೈಕ್ ಯಾರ್ಯಾರೆಲ್ಲ ರಿಲಿಜನ್ ಕಸ್ಟೋಡಿಯನ್ಸ್ ಅಂತ ಹೇಳ್ತಾವೋ ಅವರು ಬಂದು ತುಂಬಾ ಫ್ಲೆಕ್ಸಿಬಲ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಈ ಮಗು ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಮಾಜ್ ಮಾಡುವಾಗ ಅವರಿಗೆ ಅದು ಅಷ್ಟು ಬೇಜಾರಾಗಲ್ಲ ಅವರಿಗೆ, ಪ್ರೀಸ್ಟಿಗೆ ಈಸ್ ವೆರಿ ಅಕ್ಸೆಪ್ಟಿಂಗ್. ಸೊ ಒಂದು ಲಾರ್ಜರ್ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ನೀವು ಪ್ರಮೋಟ್ ಮಾಡಕ್ ನೋಡಿದ್ರ ದಟ್ ದೇವ್ರೂಮ್ ಅದು ಅವ್ರವ್ರು ನೋಡಾತರ, ಬಟ್ ಯು ಕ್ಯಾನ್ ಸೆಗ್ರಿಗೇಟ್ ಇಟ್ ವೆನ್ ಇಟ್ ಕಮ್ಸ್ ಟು ಚಿಲ್ಡ್ರನ್. ಒಂದು ಲಾರ್ಜರ್ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ನೀವು ಹೇಳಕ್ ನೋಡಿದ್ರಲ್ವಾ? உங்க படத்துல வந்து மதத்தோட பிராக்டிஷனர்ஸ் as in it can be the temple priest or a Maulvi, அவங்க எல்லாரும் ரொம்ப அக்செப்டிங்கா இருக்கிற மாதிரி காமிக்கிறீங்க. என்ன காரணத்துக்கு அப்படி பண்ணீங்க? ಹೌದು, ಮಕ್ಕಳಿಗೆ ಎಲ್ಲ ನಾನು ಅದನ್ನ ಹೇಳಕ್ಕೇನೆ ಹೋಗಿದ್ದು ಅಂದ್ರೆ ಮಕ್ಕಳು ಪಾಯಿಂಟ್ ಆಫ್ ವ್ಯೂ ಇಂದ ನಾವು ಪ್ರಪಂಚ ನೋಡಕ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಪ್ರಪಂಚ ತುಂಬಾ ಸಿಂಪಲ್ ಆಗಿದೆ, ಕಾಂಪ್ಲಿಕೇಟೇ ಇಲ್ಲ ಅಂತ. ನಾವೆಲ್ಲ ಬೆಳಿತಾ 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 ನಮ್ ತಲೆಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಇಶ್ಯೂಸ್ ನ ತುಂಬಿಕೊಂಡು ನಮ್ ಪಾಯಿಂಟ್ ಆಫ್ ವ್ಯೂ ಇಂದ ನೋಡೋದೇ ಬೇರೆ ತರ ನೋಡ್ತೀವಿ ಆಕ್ಚುಲಿ.
ಕರೆಕ್ಟ್. ಅಂದ್ರೆ ಆ ಹುಡುಗಂಗೆ ಅಲ್ಲಿ ಕೂತಿರೋದು ಪೂಜಾರಿನ ಮೌಲ್ವಿನ ಅನ್ನೋದೇ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅವನು ದೇವ್ರನ್ನ ದೇವ್ರ ಜೊತೆ ಕಮ್ಯುನಿಕೇಟ್ ಮಾಡೋ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಅಂತ ಅವ್ನ ಪಾಯಿಂಟ್ ಆಫ್ ಇಂದ ನೋಡೋದಷ್ಟೇ ಮಕ್ಳಿಗೆ. ಸೊ ಅವ್ರಿಗೆ ಏನು ಫೀಡ್ ಇಲ್ವಲ್ಲ ತಲೆಗೆ. ರೈಟ್. ನಾನು ಇಡೀ ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ಟ್ರೈ ಮಾಡಿದ್ದೆ, ಮಕ್ಕಳು ಪಾಯಿಂಟ್ ಆಫ್ ವ್ಯೂ ಇಂದ ನಾವು ಪ್ರಪಂಚ ಜೊತೆ ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡಿದ್ರೆ ತುಂಬಾ ಸಿಂಪಲ್ ಆಗಿದೆ, ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಕ್ ಟ್ರೈ ಮಾಡಿದ್ದೆ ಮೇಡಮ್. ಆತರ நான் வந்து என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, தட் இஸ் உலகத்தை நம்ம குழந்தைங்க எப்படி பாக்குறாங்களோ அவங்க கண் வழியா பார்த்தோம்னா வாழ்க்கை நிஜமாவே சிம்பிளா இருக்கும், காம்ப்ளிகேஷனே இருக்காது. நம்ம வளர வளர நம்ம தலையில நிறைய விஷயங்கள் நம்ம போட்டுக்கிறோம், நம்ம உலகத்தை பாக்குற விதமே மாறிடுது. சமீரா வந்து அந்த கோயில வந்து ஒரு பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்பா பாக்குறான், அவ்வளவுதான். அது வந்து ஒரு பூஜாரியா மால்வியான்னு பாக்கல. அந்த ஆள் வந்து கடவுள்கிட்ட அவனுக்கு வேணுங்கிற விஷயம், தட் இஸ் அவனோட கண்ணு குட்டி திருப்பி கிடைக்கணும் அவனுக்கு, அந்த விஷயத்த கடவுள்கிட்ட கன்வே பண்ற ஒருத்தர மாத்திரம் தான் பாக்குறான். அதனால அவனுக்கு வந்து அந்த பூஜாரியும் அதை புரிஞ்சுக்கிறாரு. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். தொடர்ந்து சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட்டுக்கு நீங்கள் எப்பயும் கொடுத்துட்டு வர ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க. சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட்டை உங்களுக்கு பிடித்தமான எந்த பாட்காஸ்ட் செயலிகளையும் கேட்கலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தது இல்லை சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் வந்துட்டு உங்களுடைய ரேட்டிங்கை கொடுங்க. அது வந்து இன்னும் நிறைய பேரை போய் சென்றடைகிறதுக்கு உதவியாக இருக்கும். அண்ட் அடுத்த வாரம் வேறொரு எபிசோடில் வேறொரு திரைப்படத்தோட ஒரு புது கெஸ்டோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதீப். நன்றி, வணக்கம்.